చనిపోయిన 16 మంటలు కూడా తెలియదు. வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ்ல வெளியான 5 தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த 5 படங்களும் அண்டர்ரேட்டட் படங்கள் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இல்ல. இந்த 5 படங்களும் எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்குன்றத சொல்றேன். அது மூலியமா நீங்க அங்க போய் ஃபுல் படத்தை பார்த்துக்கலாம். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு நடுவன் அப்படின்றது. இந்த படத்துல பரத் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படம் 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் சோனி லிவ்ல அவைலபிளா இருக்கு. டைரக்டா தான் ஸ்ட்ரீமிங் பண்ணாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோட பேரு கார்த்திக் அப்படின்றது, இவரோட ஒய்ஃப் பேரு மது அப்படின்றது. இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்டரி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தனியா அந்த ஃபேக்டரியை ரன் பண்ண மாட்டாரு. இவரோட ஃப்ரெண்டு சிவா கூட சேர்ந்து தான் அந்த ஃபேக்டரியை ரன் பண்ணிட்டு இருப்பாரு. 2 பேருமே பார்ட்னர்ஸ் மாதிரி தான். அந்த சிவா நல்லவெல்லாம் கிடையாது. எப்ப பாரு ட்ரக் எடுத்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் மோசமான டைப்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, வேலை விஷயமா ஒரு நாள் வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வந்தவர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பாக்குறாரு. இவரோட பார்ட்னரான அந்த சிவாவும் இவரோட ஒய்ஃபும் அஃபேர்ல இருந்துட்டு இருக்கிறது தான் கார்த்திக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோட ஹீரோ கார்த்திக்கும் உடஞ்சு போயிடுறாரு. இவங்க 2 பேரையும் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க 2 பேரை பார்க்கும் போது இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா கொலை பண்ணா இவருமே மாட்டிப்பார்ல, மாட்டாம இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் ஃபேக்டரியில நிறைய பசங்க வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க மூலியமா இந்த விஷயத்த முடிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு சின்ன பையனுக்கு இவர் ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த சின்ன பையனை வச்சே இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எப்படி இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிலாம் தந்துடுறாரு. ஆனா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ற அன்னைக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துருது. இவர் எதிர்பார்க்காத நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அந்த கேங்கை சேர்ந்தவங்க இவங்க 2 பேரோட கதையை முடிச்சாங்களா, ஹீரோ நினைச்சது நடந்ததா, இல்ல ஹீரோ மாட்டிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளோட இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல என்ன நடந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு எரிடா அப்படின்றது. இந்த படம் 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் மலையாளம் தமிழ் பைலிங்குவல் படம்னு சொல்லலாம். இந்த படம் டைரக்டா அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆச்சு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சங்கர்னு ஒரு பெரிய பணக்காரரை நமக்கு காட்டுறாங்க. ஏறக்குறைய இவருக்கு 60 வயசு கிட்ட இருக்கும். ஆனா இவர் இப்ப ரீசெண்டா 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த சங்கரை பொறுத்த வரைக்கும் சூதாட்டம் ஆடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி சூதாட்டம் ஆடுவாரு. இவர் சூதாட்டம் ஆடுறாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவரோட புது ஒய்ஃபை கூட்டு வந்துடுறாரு. அங்க இருக்க எல்லாருமே இவரை பார்த்து பொறாமலாம் பட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு சங்கர் நிறைய காசை தோத்துடுறாரு. அதே சமயம் அங்க இருக்கவங்க கூட இவருக்கு சண்டைலாம் ஏற்பட்டது. அந்த சண்டையெல்லாம் மீறி இவர் இருக்காரு பாத்தீங்களா, கெஸ்ட் ஹவுஸ்க்கு இவரோட ஒய்ஃபை கூட்டு வந்துடுறாரு. இப்ப இந்த சங்கரும் எமர்ஜென்சி ஒர்க்குக்காக வெளியே போயிடுவாரு. அந்த சமயம் போலீஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. ஆனா அவர் போலீஸா என்னன்னு தெரியல. ஏன்னா அவரோட ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை. இந்த வீட்டை சுத்தி முத்தி அவர் தேடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சோ அவர் வேற ஏதோ ஒரு இன்டென்ஷனோட வந்திருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இதெல்லாம் ஈரினுக்கு லைட்டா சந்தேகத்தை வர வைக்குது. ஈரினை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரின் எதுக்காக ஒரு 60 வயசு நபரை கல்யாணம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. சோ 3 கேரக்டரை சுத்தியும் நிறைய குழப்பங்கள் இருக்க மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. போக போக தான் 3 பேரோட மோட்டிவ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். மேக்சிமம் இந்த படத்தோட கதை ஒரே நாள் நைட்ல நடக்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்தி இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. என்னதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி இந்த படத்தை நீங்க பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு பொன்மாணிக்கவேல் அப்படின்றது. இந்த படம் 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல பிரபுதேவா தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. டைரக்டா தான் இந்த படத்தை ஓடிடில ஸ்ட்ரீம் பண்ணாங்க. தியேட்டர்ல எல்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆகல. அதனால நிறைய பேர் இந்த படத்தை கவனிச்சிருக்க கூட வாய்ப்பு இல்ல. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ஒரு வாட்டி பாக்குற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஜட்ஜோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஜட்ஜை கொடூரமா யாரோ கொலை செஞ்சிடுறாங்க. ஜட்ஜை யாரு கொலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேஸை ஏதாவது ஒரு ஆபீசர் கிட்ட ஒப்படைக்கணும்னு யோசிக்கிறாங்க. பொன்மாணிக்கவேல் இந்த கேஸை விசாரணை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட இந்த பொறுப்பை தராங்க. ஹீரோ தான் பொன்மாணிக்கவேலா இருப்பாரு. இந்த கேஸை கையில எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஒரு சாதாரண கேஸை கையில எடுத்து விசாரிக்கிற மாதிரி தான் இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா போக போக இந்த கதையில ஏகப்பட்ட சஸ்பெக்ட் வராங்க. இவங்க இதை பண்ணிருப்பாங்களா, அவங்க இதை பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கதை டிராவல் ஆகுது. இந்த ஜட்ஜை யாரு கொலை பண்ணாங்க, எந்த காரணத்துக்காக கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கு பாத்தீங்களா. அதுக்கான பதில ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட ஹைலைட்.
அந்த ட்விஸ்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. அதை ஷார்ட்டா முடிச்சிருந்தா இன்னமும் இந்த படம் சூப்பரா இருந்திருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்த்தது இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு சித்திரை செவ்வானம் அப்படின்றது. இந்த படம் 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் ZEE5ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல சமுத்திரக்கனி ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. அதே சமயம் சாய் பல்லவியோட தங்கச்சி இருக்காங்கல்ல, சமுத்திரக்கனியோட பொண்ணா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். சமுத்திரக்கனி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போதே இறந்து போயிடுவாங்க. அதனால இவர் தனியால தான் பொண்ணை வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. பொண்ணு இவரும் ஃப்ரெண்டு மாதிரிலாம் பழகிட்டு இருப்பாங்க. பொண்ணு ஏறக்குறைய இப்ப காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணோட பிரைவேட் வீடியோ லீக் ஆயிடுது. அதாவது பொண்ணோட அந்தரங்க வீடியோ லீக் ஆயிருது. யாரு லீக் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அதே சமயம் பொண்ணு அதுல இருந்து மிஸ் ஆகுறாங்க. பொண்ணு எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குது. பொண்ணுக்கு காலேஜ்ல என்ன பிரச்சனை அப்படின்றத விசாரிக்கிறது, சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. அதே சமயம் வேற ஒரு சைடுல போலீஸ் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு எங்க போனா அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த வீடியோவை பத்தி எல்லாம் தெரிய வருது. இந்த விஷயத்தை யாரு பண்ணா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு சைடு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில அந்த பொண்ணுக்கு காலேஜ்ல என்ன பிரச்சனை தான் ஏற்பட்டது, அதே மாதிரி அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்கள அப்பா பழி வாங்கினாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு கருப்பங்காட்டு வலசு அப்படின்றது. இந்த படம் 2020 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீலிமா ராணி முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. மத்த எல்லாருமே புது ஆக்டர்ஸா தான் இருப்பாங்க. இந்த படம் ZEE5ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நீலிமா ராணி இருக்காங்க பாத்தீங்களா, சிட்டியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க அப்பா தான் இந்த கிராமத்தோட பிரசிடென்டா இருப்பாரு. அதனால இந்த கிராமத்துக்கு வரணும்ன்ற மாதிரி இவங்க கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த கிராமத்தையும் சிட்டி மாதிரி மாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதனால நிறைய இடத்துல சிசிடிவி கேமராவை செட் பண்றாங்க. அதே மாதிரி இங்க பாத்ரூம் வசதி எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ஊர் மக்களுக்கு பெருசா இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆனா பிரசிடென்ட்டோட பொண்ணு இந்த ஊர் நல்லதுக்காக தான் பண்றாங்கன்னு போக போக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இவங்க அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அப்பதான் ஊர் திருவிழா வருது. அந்த திருவிழாவும் சந்தோஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த திருவிழா முடிஞ்சோட இந்த ஊர்ல இருக்கிற 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 4 பேர் ஒரே நாள் நைட்டு எதுக்காக கொல்லப்பட்டாங்க, இவங்க 4 பேரை கொன்னது யாரு, 4 பேரை கொன்னது ஒரே ஆளா இல்ல நிறைய ஆட்கள் சேர்ந்து இந்த கொலையை பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராரு. இவங்க சிசிடிவி எல்லாம் செட் பண்ணாங்க பாத்தீங்களா, அது இந்த விசாரணைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த சிசிடிவி மூலியமா யார் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு விசாரிக்கிறது. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். நம்ம ஒரு கொலை 2 கொலைன்ற மாதிரி தான் நிறைய படம் பார்த்திருப்போம். இந்த படத்துல மொத்தமா 4 கொலைகள் நடக்கும். இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, சிசிடிவி மூலியமா சந்தேகப்படுற ஒவ்வொருத்தரையா லாக் பண்ணுவாரு. ரொம்ப நல்லா கொண்டு போயிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நான் இந்த லிஸ்ட்ல சொன்ன 5 படங்களும் அண்டர் ரேட்டட் படங்கள் தான். நிறைய பேர் இந்த படங்களை கேள்விப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இல்ல. படம் சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியலனாலும் கண்டிப்பா ஒரு வாட்டி பாக்குற மாதிரி இருக்கும். இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை ஆல்ரெடி நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. அதுல எந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எந்த படங்கள்லாம் பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லுங்க. பாக்குற மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.